என்னம்மா குழந்தைய பாத்துட்டு இருக்கீங்க? காசு இருந்தா கொடுங்கம்மா, பால் வாங்கணும். குழந்தைய பார்த்தா பிறந்து 2 நாள் ஆன மாதிரி தான் இருக்கு. பால் வாங்கி குடுக்கறேன்னு சொல்ற? நீ இந்த குழந்தைக்கு அம்மா தானே? நீ பால் கொடுக்க வேண்டியதானே? என்னம்மா யோசிக்கிற? நீ இந்த குழந்தைக்கு அம்மா தானே? ஆமாங்க. அப்ப கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு ஓரமா வச்சு பால் கொடு. அது நான் அம்மா தான், இருந்தாலும் என்னால பால் கொடுக்க முடியாதுமா. ஏன் உன்னால குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது? ஏன்னா இது என் பிள்ளையா இருந்ததுன்னு மடி சுரக்கும். என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணு இல்லம்மா, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மஞ்சக்கம்மலை வந்துச்சு. அதான் டாக்டர் குழந்தைக்கு பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதாம்மா புட்டி பால் கொடுக்கறேன். சரி, பாட்டில் பாலாவது கொடு. என்ன இந்த அம்மா காசு கொடுக்கணும்னு பார்த்தா விடாம கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுது. ஏய் புடி. ஏய், ஏன் குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது? அது புட்டி பால் இல்லம்மா, குழந்தைக்கு பிடிக்காது, அதான் இப்படி பண்ணுது. கொஞ்ச நேரம் ஆனா பசியில கொஞ்சம் குடிக்கும். நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, நீ தப்பா எடுத்துக்கலனா நான் வேணா உன் குழந்தைக்கு பால் கொடுக்கவா? என்னம்மா சொல்றீங்க? என் குழந்தைக்கு நீங்க பால் கொடுக்கறீங்களா? என் குழந்தைக்கு நீங்க பால் கொடுத்துட்டா அப்ப உங்க குழந்தைக்கு? அபி பொறுத்துக்கோ அபி. அப்படிதான் ட்ரை பண்ணு அபி, ட்ரை பண்ணு, நல்லா ட்ரை பண்ணு. கம் ஆன் அபி. சஞ்சீவ், பாப்பா எங்க? யாரோ ஒருத்தர் நாங்க அசந்த நேரமா பார்த்து குழந்தைய குழந்தைய தூக்கிட்டு போயிட்டோம். குழந்தை இருந்தா தானம்மா பால் கொடுக்க. குழந்தைய நான் தொலைச்சிட்டேன். என்னமோ தெரியல, உன் குழந்தைய பார்த்த உடனே எனக்கு என் குழந்தைய பார்க்கிற மாதிரி ஒரு உணர்வு. உன் குழந்தைக்கு நான் பால் கொடுத்தா எங்கேயோ இருக்கிற என் குழந்தை பசிய யாராவது தீர்க்க மாட்டாங்களான்னு ஒரு எண்ணம் தான். உன் குழந்தைய என்கிட்ட தரியாமா? நான் பால் கொடுக்கறேன். சரிங்கம்மா. என்னம்மா இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்த குழந்தை உங்க கைக்கு வந்ததும் அழுகி நிறுத்திருச்சு? பசிக்குதா பாப்பா? வா, நான் உனக்கு பால் தரேன். வா வா.
உன் குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. ஊரம்ட்டு குழந்தை அழகா தான் இருக்கும். உன் குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது, கொடுக்கட்டுமா? கேக்குறத பார்த்தா குழந்தை கையில ஒரு 100 ரூபா காசு கொடுப்பாங்களோ? தாராளமாமா, நீங்க ஆசைப்பட்டதை கொடுங்க. நானா வேணா நான் சொல்ல போறேன். குழந்தைய பிடிமா. என்னம்மா நீங்க 100-200 காசு கொடுப்பீங்க பார்த்தா உங்க தங்க செயினை கழட்டி குழந்தைக்கு போட்டுட்டீங்க. உன் குழந்தை முகத்துல காணாம போன என் குழந்தைய நான் பாக்குறேன். சரியான லூசா இருக்கும் போலயே. தங்க செயினை கொடுக்குது, சரி கடைசி வரைக்கும் லாபம். அம்மா, உன் குழந்தைக்கு நல்ல சத்தான ஆகாரம் வாங்கி கொடு. எங்க வாங்கி கொடுக்கறது? நானே குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்லாம தான் பிச்சை எடுக்கிறேன். இதுல எங்க சத்தான ஆகாரம்லாம் கொடுக்கறது? அப்படியா? இந்த பணத்தை வச்சுக்கோ, குழந்தைய நல்லா பாத்துக்கோ. இன்னும் எவ்வளவு காசு வேணும்னாலும் கேளு, நான் தரேன். இந்தா இது புடி. இந்தா. இது என் விசிட்டிங் கார்டு. ஏதாவது வேணும்னா கால் பண்ண இந்த நம்பருக்கு. இந்த எடுத்துக்கோ. அச்சோ, சரி சரி சரிடா சரிடா, அழாதீங்க. சரிம்மா சரிம்மா சரிம்மா. அழாதடா தங்கம். வா, என்கிட்ட வரியா? வா வா. அச்சுச்சுச்சு, அழக்கூடாது அழக்கூடாதுடா செல்லம், அழாதீங்க. அச்சுச்சுச்சு, அழக்கூடாது அழக்கூடாது, சரியா? அழக்கூடாது. ஓ சரிடா சரிடா. குழந்தைய நல்லா பாத்துக்கோமா. என்னமோ தெரியல, உன் குழந்தைய விட்டுட்டு என்னால போகவே முடியல. நீங்க என் குழந்தை உங்க குழந்தை மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான் உங்களுக்கு அப்படி இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். எது வேணும்னாலும் எனக்கு மறக்காம போன் பண்ணு. சரிங்கம்மா. ஐயோ, வரேன். சரி சரி சரி. ஜுஜு பாப்பா, நீ அதிர்ஷ்டக்காரி பாப்பா. பசிக்கு பிச்சை போடுறதுக்கு யோசிக்கிற இந்த காலத்துல முன்ன பின்ன தெரியாத இந்த அம்மா உன்னை ஆசையா தூக்கி வச்சு கொஞ்சி உனக்கு பசியாத்தி உனக்கு செயின் எல்லாம் போட்டுட்டு போறாங்க. பாப்பா, உன் கழுத்துல இருக்க செயினை நீயே வச்சுக்க. இந்த செயின் என்னைக்கும் உனக்குதான், நான் அதை எடுத்துக்கவே மாட்டேன். ஆனா சாயங்காலம் உன்னை அந்த புரோக்கர்ட்ட கொடுக்கணுமே. இந்த செயினை பார்த்து புடிங்கி வச்சுக்கிட்டானா என்ன பண்றது? சரி, நான் உன்னை புரோக்கர்ட்ட கொடுக்கும்போது உன் கழுத்துல இருக்க செயினை கலட்டிடுறேன். என்ன, சரியா? என்ன பாப்பா சிரிக்கிற? நான் சொல்றதுக்கு சரின்னு சொல்றியா? நீ அழகா சிரிக்கிற பாப்பா. எந்த மவராசி பெத்த புள்ளையோ தெரியாதனமா அந்த புரோக்கர்ட்ட வந்து மாட்டிக்கிட்ட. உன்னை வச்சு பிச்சை எடுக்கவே எனக்கு மனசு வர மாட்டேங்குது பாப்பா. இருந்தாலும் எனக்கு ஒரு வழி தெரியலையே. சாயங்காலம் அந்த புரோக்கர் 3000 ரூபாய் பணம் கேட்பான். நான் கொடுக்கலனா நாளைக்கு உன்னை என்கிட்ட தரமாட்டான். அதான் யோசனையா இருக்கு. பாப்பா,
உனக்கு பால் கொடுத்தம்மா 1500 பணம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நமக்கு இன்னும் 1500 வேணும். வேற வழி இல்ல. உன்னை வச்சு நான் பிச்சை எடுத்துதான் ஆகணும். என்ன மன்னிச்சிரு பாப்பா. உன் கழுத்துல செயின் இருந்தா உனக்கு யாரும் பிச்சை போட மாட்டாங்க. அதனால நான் அதை மட்டும் கழட்டிக்கிறேன். வா, நம்ம சிக்னல் பக்கம் போய் பிச்சை எடுக்கலாம். சஞ்சீவ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்க போனா? அண்ணன், வண்டியை நிப்பாட்டுங்களேன். சார், சொல்லுமா. ஒரு கம்ப்ளைண்ட் பத்தி விசாரிக்கணும். உள்ள போய் பாரு. சார், ஒரு கம்ப்ளைண்ட் விஷயமா இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். இன்ஸ்பெக்டர் இல்லம்மா, எஸ்ஐ தான் இருக்காரு, போய் பாருங்க. சரி. சார். வாங்கம்மா, உட்காருங்க. சார், பரவாயில்ல சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். அது சம்பந்தமா இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். என்ன கம்ப்ளைண்ட்? என் குழந்தைய காணோம் சார். குழந்தைய காணோமா? குழந்தைக்கு என்ன வயசு? குழந்தை பிறந்ததுல இருந்தே ஹாஸ்பிட்டல்லயே காணோம் சார். பிறந்த குழந்தைய காணோமா? நீங்க சொல்ற மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இங்க ரெஜிஸ்டர் ஆகலையே. இல்ல சார், என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு காலையில இன்ஸ்பெக்டர் என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி குழந்தை சம்பந்தமா 3 பேரை விசாரிச்சிருக்கோன்னு நாங்க சொல்லும்போது வாங்கன்னு சொல்லிருக்காரு. என்னம்மா சொல்றீங்க? நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இந்த ஸ்டேஷன்ல நடந்த மாதிரி தெரியலையே. கம்ப்ளைண்ட் கொடுத்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அக்னாலஜ்மெண்டா? சார், அது என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் சார் இருக்கும். சரி, உங்க ஹஸ்பண்ட் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு? அந்த டேட்டை சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு பாப்போம். சார், இந்த மாசம் 25ஆம் தேதி சார். யோ கான்ஸ்டபிள் சார், அந்த கேஸ் ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வாயா. ஓகே சார். இந்தாங்க சார். அபியை கோயிலில் விட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அபியை கோயிலில் போய் பார்த்து ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசியாச்சுன்னு வா வீட்டுக்கு போகலான்னு போய் சொல்லி சமாளிச்சு வீட்டுக்கு கூட்டு போயிட வேண்டியதான். அப்போதான் அபிக்கு டவுட் வராது. மா, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். நீங்க சொன்ன டேட்ல பிறந்த குழந்தை காணாம போனதா எந்த கேஸும் ரெஜிஸ்டர் ஆகலையே. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இல்ல சார், எனக்கு நல்லா தெரியும். என் ஹஸ்பண்ட் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா என்கிட்ட சொன்னாரு சார். நீங்க வேணா இன்ஸ்பெக்டர் கிட்ட விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கே உண்மை புரியும் சார். இதுல விசாரிக்க என்னமா இருக்கு? கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆனாதான் இன்ஸ்பெக்டர் கேஸ விசாரிப்பாரு. நான் தான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகலன்னு சொல்றேன்ல. அபி எந்த கோயில தானே விட்டு போனேன்? எங்க போனா? சார், நீங்க இன்ஸ்பெக்டர் கூப்பிடுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் சார். இன்ஸ்பெக்டர் இங்க இல்லம்மா, ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட பொய் சொல்லிருப்பாரோ? என் ஹஸ்பண்ட் என்கிட்ட போய் சொல்லிருக்க மாட்டாரு. அவர் கண்டிப்பா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. உங்க ரெக்கார்ட்ல தான் ஏதோ மிஸ் ஆயிருக்கு சார், நல்லா தேடி பாருங்க சார். ஏமா, எங்க மேலே குறை சொல்றீங்களா? முதல்ல உங்க ஹஸ்பண்டுக்கு போன் போட்டு இங்க வர சொல்லுங்க, என்னன்னு விசாரிப்போம். போங்க. சரி, ஃபோன் பண்ணி பார்த்தரலாம். அபி, சஞ்சீவ். அபி எங்க இருக்க?
சஞ்சீவ், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். அபி எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனா? போலீஸ் ஸ்டேஷன்லயா? அங்க எதுக்கு போன? நீ இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்கிறதா என்கிட்ட சொன்னல, அதான் அவர் திரும்பி வந்துட்டாரான்னு பாக்குறதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்தேன். சஞ்சீவ், இந்த ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம குழந்தை கேஸ பத்தி விசாரிச்சா அப்படி ஒரு கம்ப்ளைண்டே ரெஜிஸ்டர் ஆகலன்னு சொல்றாரு. அபி அது வந்து ஒரு நாளைக்கு 100 கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும் அபி. அவங்க ஒர்க் ப்ரெஷர்ல எதுவும் தெரியாம சொல்லியிருப்பாங்க. நீ ஸ்டேஷன்ல இருந்து வீடு கிளம்பு, நான் என்னன்னு போய் பார்க்கறேன். கொடுத்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்றாங்க. இதை விட்டுட்டு என்னால எப்படி வீட்டுக்கு போக முடியும்? இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் ஸ்டேஷனை விட்டு போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். நீ சீக்கிரம் இங்க வந்து என்னன்னு கேளு சஞ்சீவ். சரி, ஓகே, நான் வரேன். ஆனா நான் வர்ற வரைக்கும் யார்ட்டையும் எதுவும் பேசாது, சரியா? சரி, நான் பேசல, நீ சீக்கிரம் வா. குழந்தை இறந்த விஷயம் அபிக்கு தெரிஞ்சிடக்கூடாது. என்ன பண்றது? சாமி, அபிக்கு உண்மை தெரியாம நீ தான் காப்பாத்தணும். சார் 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 நில்லுங்க சார். உங்களை பார்க்கணும்னு தான் சார் நினச்சிட்டு இருந்தேன். எதுக்கு மேனேஜர் சார்? நம்ம எதை கேட்க போய் தப்பா நினச்சிப்பாரோ? குழந்தைய உங்க கையால குழியில படுக்க வச்சு ஒரு பிடி மண்ணை எடுத்து போட்டுட்டு போங்க. மற்ற விஷயத்த நான் பாத்துக்கிறேன். என்னால முடியாதியா, புள்ளைய குழிக்குள்ள வைக்க முடியாதியா. அதனால நீங்களே எல்லாத்தையும் பண்ணிருங்க. சுடுகாட்டுக்கு வந்து குழந்தை செத்து போச்சுன்னு புதைக்க சொல்லி கொடுத்தவர் தானே இவரு? நான் உங்களை பார்த்து பேசணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன் சார், ஆனால் முடியல சார். ஃபோன் பண்ணாலும் உங்கள்கிட்ட சரியாக பேச முடியல சார். நான் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நான் இப்போ உங்களை நேரில் பார்த்துட்டேன் சார். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன் சார். வீட்டை விட்டு போன அபி மேடம் திரும்ப வந்துட்டாங்களா சார்? செத்து போச்சுன்னு நினைச்ச குழந்தை பொழைச்ச பிறகு அவங்க சொந்தக்காரங்க கையில கொடுத்தோம். அதுக்கப்புறமா இவரை பார்க்கவே இல்லை. குழந்தை எப்படி இருக்கு, என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு அவர்கிட்டயே போய் விசாரிச்சுட்டு வருவோம். இதை கொஞ்சம் பிடி. குழந்தை காணாம போன விஷயம் அபிய ரொம்ப பாதிச்சிருச்சு. அந்த பாதிப்புல இருந்து அபிய வெளியே கொண்டு வரதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நீங்கள் கவலையே படாதீங்க சார். காணாம போனவங்க குழந்தை கண்டிப்பா திரும்ப உங்களுக்கு கிடைச்சிடும் சார். சரி, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்களே என்னது சொல்லுங்க. சஞ்சீவ் சார் குழந்தைய தொலைச்ச சோகத்தில் இருக்காரு. இந்த நேரத்தில் போய் எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்றது?